1973ஆம் வருஷம். ம் உலகம் முழுக்க போர், தேசியம், அப்புறம் பல சித்தாந்த முரண்பாடுகள் இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆமா, ரொம்ப கடுமையா பிளவுபட்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்துல ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டாரு. வன்முறைய முழுமையா, அதாவது படிப்படியா இல்லாம உடனடியா முடிக்க முடியுமா அப்படிங்கறதும் அந்த கேள்வி. இத கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு தயக்கம் வருது இல்லையா? கண்டிப்பா வருது. எப்படி உடனடியா முடிக்க முடியும்னு தோணும். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல கிருஷ்ணமூர்த்தியோட பியாண்ட் வயலன்ஸ் அப்படிங்கிற தொகுப்புல உள்ள ஆதாரங்களை வச்சு இதத்தான் ரொம்ப விரிவா பேச போறோம். ம் இந்த கேள்வியோட ஆழத்தை புரிஞ்சுக்க முதல்ல கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு நாம பார்க்கணும். அவரு தன்னை ஒரு குருவா எப்பவுமே காட்டிக்கல. ஆமா, சொல்ல போனா தன்னை பின்பற்றுபவர்களே அவர் ஏத்துக்கவே இல்ல. சரியா சொன்னீங்க. 1929ல ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பையே அவரு கலைச்சாரு. அதுக்கு அவர்தானே தலைவரா இருந்தாரு. ஆமா, ஆனா உண்மை என்பது பாதையற்ற ஒரு வெளி, அதாவது ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியேறிட்டாரு. இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பான்னு 60 வருஷத்துக்கும் மேலா அவர் உலகெங்கும் பேசினாரு. ஆனா எந்த புது நம்பிக்கையும் அவர் கொடுக்கல. மக்கள் தங்களை தாங்களே உற்று நோக்கணும், அதுக்காக மட்டும்தான் அவர் பேசினார். சரி, இத நம்ம இன்னும் தெளிவா பிரிச்சு பார்ப்போம். இப்போ எங்களை கேட்டுட்டு இருக்க உங்களுக்காக இந்த மூலப்பொருட்களை ரொம்ப எளிமையா நாங்க தரப்போறோம். கண்டிப்பா. இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, பியாண்ட் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரசியல் புத்தகம் கிடையாது. இது சமூக சீர்திருத்தம் பத்தினதும் இல்ல. இது ஒரு முழுமையான உளவியல் புரட்சி பத்தினது. வன்முறை அப்படிங்கிறது உலகத்துல எங்கேயோ வெளியில இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்குங்கிற ஒரு உண்மையை அவர் சொல்றாரு. இது கொஞ்சம் அமைதியை குலைக்கிற உண்மைதான். நமக்கு நாமே அதை ஆழமா புரிஞ்சுக்கலனா எந்த அரசியல் அமைப்பும், எந்த சித்தாந்தமும், ஏன் எந்த ஒரு தலைவரும் கூட வன்முறையை முடிக்க முடியாது. மனித மனம் வன்முறையிலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம தேட போறோம். எந்த சார்பும் இல்லாம இருக்கிறத இருக்கிறபடியே உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பதுதான் எங்களோட வேலை. உலகளாவிய குழப்பம் அப்புறம் மனிதனோட முரண்பாடு பத்தி இந்த ஆதாரங்கள் ரொம்ப விரிவா பேசுது. கொஞ்சம் சுத்தி உள்ள உலகத்தை பாருங்க. எங்கும் வன்முறைகள், போர்கள். ஆமா, இன்னைக்கு மனிதனுக்கு மதம், அரசியல், தத்துவம்னு எந்த வெளிப்புற அதிகாரத்தின் மீதும் நம்பிக்கை இல்ல. தனக்கான வழிகாட்டுதல வெளியில தேடி தேடி மனுஷன் சோர்ந்துட்டான். ஒவ்வொரு சித்தாந்தமும் அமைதியை கொண்டு வர்றதா சொல்லிட்டு கடைசியில மேலும் அதிக பிளவுகளையும் தான் உருவாக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. எந்த அதிகாரத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா உண்மையை நாம எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது? நாம இருட்டுல தள்ளப்பட்டது போல ஒரு உணர்வு வருதே. இங்கதான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு அருமையான மைக்ரோஸ்கோப் உதாரணத்தை சொல்றாரு. மைக்ரோஸ்கோப்பா? ஆமா, உண்மைய அறிய நம்ம எல்லாரும் ஒரே மைக்ரோஸ்கோப் வழியா பாக்குற விஞ்ஞானிகள் மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு விஞ்ஞானி மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு? தன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை அங்க காட்ட மாட்டாரு. சரியா சொன்னீங்க. அவர் உள்ளத உள்ளபடி மட்டும்தான் பாப்பாரு. அதே மாதிரி நீங்க உலகத்தையோ அல்லது உங்களையோ பார்க்கும்போது நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்ச முடிவுகள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஓரமா வச்சிடணும். கண்டிப்பா சாதி, மதம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனச ஒரு மைக்ரோஸ்கோப்பா மாத்தி உள்ளத உள்ளபடி பார்க்கணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. ஆனா நடைமுறையில மனித மனம் எப்படி தெளிவா இல்லையே. அது சுக்குநூறா பிளவுபட்டு கிடக்கு. ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு வருது. அதாவது இண்டிவிஜுவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் பிரிக்க முடியாதது மற்றும் முழுமையானது என்பதாகும். ஆனா நாம் அப்படி இருக்கோமா? ஒரு பக்கம் எனக்கு அமைதி வேணும்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் என் நாடு, என் மதம்னு தேசியவாதத்தாலையும் பேராசையாலையும் முரண்பட்டு நிக்கிறோம். நாம தொழில்நுட்பத்துல எவ்வளவோ பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கோம். வினாடியில உலகத்தோட மறுமுனையில உள்ளவங்க கிட்ட பேச முடியுது. ஆனா மனிதன் இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷமா தனக்குள்ள இருக்கிற அதே வன்முறை மிருகமாவே தான் இருக்கான். தொழில்நுட்பம் மட்டுமே நம்மள மாத்திடல. நாம வன்முறை மிருகமாவே இருக்கோம்னு நீங்க சொல்லுது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. வன்முறையோட ஆணிவேர் என்னங்கறத நாம தேடணும். வன்முறைன்னு உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா வன்முறைங்கிறது அது மட்டும் இல்ல. சமூக அமைப்பிற்கேற்ப நம்மள நாமே கட்டாயப்படுத்தி மாத்திக்கிறது, ஒரு லட்சியத்தை அடைய நம்மள வருத்திக்கிறது. முக்கியமா மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறது. இவை எல்லாமே வன்முறைதான் இந்த நூல் ஆணித்தரமா சொல்லுது. ஆமா, மத்தவங்களோட ஒப்பிடுறது வன்முறைங்கிறத படிச்சப்போ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆகா தருணமா இருந்துச்சு. நாம தினமும் அதைத்தான் செய்றோம். நாம எல்லாருமே அந்த தப்ப செய்றோம். ஆனா இதை விட என்ன ரொம்ப குழப்பிய, அதே சமயம் ஆச்சரியப்படுத்தின விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? கவனிப்பவரும் கவனிக்கப்படும் பொருளும் ஒன்றே அப்படிங்கிற அந்த வரிதான். அதாவது தி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்ட். ஆமா, இத கொஞ்சம் எளிமையா ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ற மாதிரி விளக்க முடியுமா? இப்ப நான் கோவமா இருக்கேன்னு வச்சுப்போம். அங்க கவனிப்பவர் யாரு?
கவனிக்கப்படும் பொருள் எது? இது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பாப்போம். நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்க காரை உரசுற மாதிரி முந்தி போறாரு. உடனே எனக்குள்ள ஒரு கோபம் வெடிக்கும். அந்த புள்ளியில நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ, நான் கோபப்படுறேன். நான் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஆமா, அமைதியா இருக்கணும்னு தோணும். இங்க கோபத்தை கட்டுப்படுத்த நினைக்கும் அந்த நான் வேறு, கோபம் வேறுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, கோபம் எனக்கு வெளியே இருக்கிற ஒரு எதிரி மாதிரி. நீங்க அந்த எதிரிய அடக்க போராடுற ஒரு வீரன் மாதிரி கற்பனை செய்றீங்க. ஆனா உண்மையில அந்த நான் என்பதும் அந்த கோபம் என்பதும் ஒண்ணுதான். நீங்களே தான் அந்த கோபம். கோபத்திலிருந்து என்ன பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க. உற்று கவனிச்சா அந்த முரண்பாடு புரியும். ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான இடம். கோபமும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னா, நான் எப்படி அந்த கோபத்தை இல்லாம செய்யறது? ம் நான் அதை பகுப்பாய்வு செஞ்சு, அதாவது அனாலிசிஸ் செஞ்சு, நான் ஏன் கோவப்பட்டேன், என் சிறுவயது அனுபவம் காரணமானு யோசிக்க கூடாதா? நீங்க அப்படி பகுப்பாய்வு செய்ய தொடங்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க காலம் உள்ளே நுழையுது. காலம்னா டைம் உள்ள வருது. ஆமா, நான் கொஞ்சம் கொஞ்சமா என் கோபத்தை குறைச்சிப்பேன், நாளைக்கு நான் இன்னும் நல்லவனா மாறுவேன்னு நீங்க சொல்லும்போது அங்க ஒரு இடைவெளி உருவாகுது. பகுப்பாய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள மனுஷன் தன் கல்லறைக்கு போயிடுவான். அதனாலதான் எதையும் நியாயப்படுத்தாம இது சரி தப்புன்னு கண்டனம் செய்யாம அப்படியே கவனிக்கணும்னு அவர் சொல்றாரு. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், எந்த தேர்வும் இல்லாத கவனிப்பு. சரியா சொன்னீங்க. அதாவது கோபம் வரும்போது அதை அடக்கவும் கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது. அதை ஒரு சாட்சி போல கவனிக்கணும். அப்படி பார்க்கும்போது கவனிப்பவர் வேறு, கோபம் வேறுங்கிற முரண்பாடு உடனே முடிவுக்கு வருது. முரண்பாடில்லாத இடத்துலதான் அமைதி பிறக்குது. இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இந்த உள்ளதை உள்ளபடி கவனிப்பது அப்படிங்கறத தடுக்கிற மிகப்பெரிய தடை நம்மளோட பயம்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, மனித மனம் ஏன் எப்பவுமே ஒருவித பயத்திலே உரண்டுட்டு இருக்கு? இந்த பயத்திற்கு முழுமையான காரணமே சிந்தனை தான். பயம் அப்படிங்கிறது ஏதோ தற்செயலா வர்றது கிடையாது. அப்போ அது எப்படி வருது? நேத்தைய வலியோட நினைவ மனித மூளை தனக்குள்ள சேமிச்சு வச்சுக்குது. நாளைக்கும் அதே வலி மீண்டும் வந்துடுமோன்னு சிந்திக்கிறது தான் பயத்தை உருவாக்குது. நேற்றைய அனுபவம், நாளைய கற்பனை இரண்டும் சேர்ந்து இன்றைய கணத்துல பயத்தை விதைக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா சிந்தனை இல்லாம மனிதனால வாழ முடியுமா? நாம ஆபீஸ்ல வேலை செய்யறோம், நாளைக்கு என்ன சமைக்கணும்னு பிளான் பண்றோம். இதுக்கெல்லாம் சிந்தனை தேவைதானே? அவர் சொல்றது இந்த மாதிரி நடைமுறை சிந்தனைய கிடையாது, உளவியல் ரீதியான சிந்தனைய பத்தி. ஓ, சைக்கலாஜிக்கல் தாட். ஆமா, நம்ம மூளை பலாயிரக்கணக்கான வருஷமா பாதுகாப்பிற்காக தகவல்களை சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி. நெருப்புல கை வச்சா சுடும் அப்படிங்கிற தகவல் உயிர் வாழ தேதான். ஆனா நேத்து நண்பன் என்னை அவமானப்படுத்திட்டான், நாளைக்கும் பண்ணுவான்னு அந்த வழிய பிடிச்சுக்கிட்டு சிந்திக்கிறது உளவியல் ரீதியான பயம். புரிஞ்சுது. சிந்தனைங்கிறது எப்போதுமே கடந்த காலத்தை சேர்ந்ததுதான். நீங்க சிந்திக்கிற எதுவுமே ஒருபோதும் புதிதா இருக்க முடியாது. அந்த பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் நாம எதிர்காலத்தை பத்தி பயப்படுறோம். அருமையான விளக்கம். அப்படி என்றால் இந்த சிந்தனையிலிருந்தும் கடந்த கால வார்த்தைகளிலிருந்தும் நாம விடுபடுறது எப்படி? ஆதாரங்கள்ல ஒரு அழகான உதாரணம் வருது. அந்த கதவு உதாரணம் தானே? ஆமா, கதவுங்கிற ஒரு வார்த்தை உண்மையான கதவு இல்ல, அது வெறும் ஒரு சொல். அந்த சொல்லே அந்த பொருள் ஆகிடாது. அதுபோல சொற்களுக்கு அப்பால் சென்று நம்ம உண்மை உணரணும். நம்ம வார்த்தைகள்லயும் பிம்பங்கள்லயும் சிக்கிக்கிறோம். இப்போ ஒரு மரத்தை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். பார்த்த உடனே நம்ம மூளை இது மாமரம், இதன் இலை இப்படி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிரும். ஆமா, அடே ஐவால அந்த மரத்தை மூடிடுது. நீங்க அந்த மரத்தோட உண்மையான அழக பாக்குறதே இல்ல. இது இயற்கைக்கு மட்டுமில்ல, மனித உறவுகளுக்கும் பொருந்தும். மனித உறவுகள்னா நம்ம மனைவியையோ கணவனையோ நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது இல்லையா? நிச்சயமா. உங்க மனைவியையோ அல்லது கணவனையோ நீங்க பாக்கும்போது 10 வருஷமா அவங்க உங்க மேல காட்டின கோபம், அன்பு, அவங்க செஞ்ச தவறுகள்னு ஒரு பெரிய பிம்பத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஓ, இமேஜ். ஆமா, ஒவ்வொரு முறையும் அவங்கள பாக்கும்போதும் நீங்க அந்த மனுஷனை பாக்குறது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பிம்பத்தை தான் பாக்குறீங்க. பிம்பமும் பேசிக்கிட்டா அங்க உண்மையான உரம் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க? எந்த ஒரு பழைய பிம்பமும் இல்லாம ஒவ்வொரு முறையும் அவங்கள புதிதா பார்க்கணும். பழைய பிம்பங்கள் இல்லாம பாக்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விடுதலை. இந்த விடுதலை தான் தியானத்திற்கு அடிப்படையானதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா தியானம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நாம எவ்வளவு மாயைகளை சுமந்துட்டு இருக்கோம். தியானம்னா இருட்டறையிலே ஒரு மூலையில கண்களை மூடிக்கிட்டு உட்கார்றதோ அல்லது மூச்சை கட்டுப்படுத்துறதோ கிடையாது. ஏதோ ஒரு குரு அமைப்பை பின்பற்றதும் இல்ல. அப்படி செய்யறது மனதை மீண்டும் ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளுறதுதான். மனதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு வன்முறை தான்.
இந்த இடத்துல ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு மனிதரோட உதாரணத்தை நான் கட்டாயம் சொல்லணும். அந்த 25 வருஷ தியானம் பண்ண மனிதரோட கதை. ஆமா, ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட வந்து நான் 25 வருஷமா தியானம் செஞ்சிட்டு இருக்கேன்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஆனா அவரோட சில கேள்விகளுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு புரியுது. கடந்த 25 வருஷமா அவரு தியானமே பண்ணல, மாறாக தனக்குத்தானே ஏதோ பகல் கனவு கண்டு சில மாய தர்சனங்களை உருவாக்கி தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காருன்னு. மூளையோட செல்கள் அமைதி அடையணும்னா அங்க எந்த வற்புறுத்தலும் இல்லாத முழுமையான மௌனம் தேவை. அந்த முழுமையான மௌனத்துல தான் உண்மையான அன்பு மலரும். அன்புன்னா என்னன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். அன்புல பொறாமைக்கு இடமே இல்ல. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நீ என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு ஆதிக்கம் செலுத்துறதோ அல்லது மற்றவரை சார்ந்திருப்பதோ அன்பு கிடையாது. அதோட நம்முடைய அடையாளங்களுக்கும் அன்பிற்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்களை ஒரு குறிப்பிட்ட நாட்டைச் சேர்ந்தவராகவோ சாதியையோ அல்லது ஒரு மதத்தைச் சேர்ந்தவராகவோ அடையாளப்படுத்திக்கிற வரைக்கும் அங்க உண்மையான அன்பு இருக்கவே முடியாது. நான் இந்தியன், நான் அமெரிக்கன்னு நாம ஒரு வட்டத்தை போடும்போதே அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்கள நாம பிரிச்சுடுறோம். பிரிவினை இருக்கிற இடத்துல அன்பு எப்படி மலரும்? இது நிஜமாவே ஒரு நெத்தியடி மாதிரி இருக்கு. இதோட தொடர்புடைய இன்னொரு மிக ஆழமான கருத்து தான் தினமும் இறப்பது, அதாவது டையிங் எவ்ரிடே. மரணம்னா என்னன்னு நாம பலமுறை யோசிச்சிருப்போம். உடலை விட்டு உயிர் பிரியறத நம்ம மரணம்னு சொல்றோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி ஒரு உளவியல் ரீதியான மரணத்தை பத்தி பேசுறார். உங்களோட நாற்காலி, உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க அறிவு, உங்க பதக்கங்கள், இது எல்லாம் தான் நீங்கள்னு நம்புறீங்க. யூ ஆர் யுவர் ஃபர்னிச்சர்னு அவர் சொல்றாரு. இந்த கடந்த காலத்தை ஒவ்வொரு நாளும் மனதளவுல துறப்பது தான் உண்மையான மரணம்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு முழுக்க நீங்க பலரை சந்திக்கிறீங்க, பல அனுபவங்களை பெறுறீங்க. சிலர் என்ன பாராட்டலாம், சிலர் அவமதிக்கலாம். இரவு தூங்க போகும்போது அந்த பாராட்டுகளையும் அவமானங்களையும் நேற்றோட இறக்கச் செய்யணும். அந்த நினைவுகளை சுமந்துகிட்ட அடுத்த நாளுக்கு போகக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் தேவைதான், ஆனா அந்த பேங்க் பேலன்ஸ் தான் நான் அப்படிங்கிற பிம்பத்தை ஒவ்வொரு நாளும் அழிக்கணும். அப்போதான் உங்க மனம் மறுநாள் காலையில எந்த சுமையும் இன்றி புதிதா மாசற்றதா விழித்தெழும். இன்னசென்ட்டா இருக்கும். அந்த மாசற்ற மனம்தான் உளவியல் புரட்சிக்கு தயாரான மனம். நாம் ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு இப்ப வருவோம். வன்முறையை உடனடியா முடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. படிப்படியா வன்முறையை குறைச்சுக்கலாம், படிப்படியா நல்லவனா மாறலாம் அப்படிங்கிறது ஒரு மாயைன்னு இப்ப புரியுது. அது காலத்தின் மாயை. ஆமா. ஆபத்தை உணர்ந்தா உடனடி மாற்றம் நிகழும்னு சொல்லப்படுதே, அத பத்தி சொல்லுங்க. ஒரு ஆபத்தான மிருகத்தை வழியில பார்த்தாலோ அல்லது ஒரு செங்குத்தான மலை உச்சியோட ஓரத்துல நின்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் மலையுச்சியில இருக்கேன், நான் மெதுவா யோசிச்சு ஒரு வாரம் கழிச்சு பின்வாங்கறேன்னு சொல்ல மாட்டேன். இல்லையா? அந்த ஆபத்தை உங்க கண்கள் பார்த்த மறு கணமே உங்க உடலும் மனமும் உடனடியா விலகி செயல்படும். அங்க சிந்தனைக்கு வேலை இல்ல, நேலத்துக்கு வேலை இல்ல, இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். அதே போல வன்முறையோட ஆபத்தை, தேசியவாதத்தோட ஆபத்தை, பிரிவினையோட ஆபத்தை நீங்க முழுமையா உணர்ந்தா அங்க உடனடி மாற்றம் நிகழும். இத கேக்குற நம்ம நேயர்களுக்கு இப்போ ஒரு நியாயமான சந்தேகம் எழலாம். என்ன சந்தேகம்? உலகம் இவ்வளவு துன்பப்படும் போது, வன்முறையில எரிஞ்சிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் ஒரு தனி மனிதனா எனக்கு இருக்கிற முரண்பாடுகளை களைஞ்சு அமைதியடைந்த என்ன பயன்? இதனால உலகத்துக்கு என்ன லாபம்னு அவங்க நினைக்கலாம். ஆமா, அதற்கான விடை ரொம்ப வலிமையானது. உலகம் என்பது வேறு, நீங்க என்பது வேறல்ல. நீங்க தான் உலகம். உங்க பேராசை, உங்க தேசியவாதம், உங்க வன்முறை, உங்க கோவம், பொறாமை, இதெல்லாம் தான் ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்தை இப்படி உருவாக்கியிருக்கு. நீங்க உங்களை மாத்திக்கிறது அப்படிங்கிறது உலகத்தை மாத்திக்கிறதுக்கு சமம். ஏன்னா உலகத்தோட ஒரு மிக முக்கியமான பகுதி நாம தான். நாம மாறும்போது உலகத்தோட ஒரு பகுதி அங்க மாறிடுது. உங்க உளவியல் புரட்சி உலகளாவிய நனவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை விளக்க கிருஷ்ணமூர்த்தியோட சொற்பொழிவுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நான் இங்க சொல்லியே ஆகணும். அந்த டேப் ரெக்கார்டர் நிகழ்வு தானே? ஆமா, அவர் ஒரு கூட்டத்துல ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்காரு. அப்போ கூட்டத்துல ஒருத்தர் எழுந்து தன்னோட பெரிய டேப் ரெக்கார்டர்ல இந்த உரையை பதிவு செய்ய அனுமதி கேட்கிறாரு. நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் வீட்ல போய் நிதானமா கேட்டுக்கிறேன்னு அவரோட எண்ணம். அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற பதில் ரொம்ப அற்புதம். உண்மைய இப்போதே நேரடியாக கேட்கணும், அத வீட்டுக்கு கொண்டு போய் பிறகு சாவகாசமா கேட்கலான்னு தள்ளி போடக்கூடாதுன்னு. அந்த நிகழ்வு எதை குறிக்குதுன்னா, உண்மையை உள்வாங்குவதற்கு முழுமையான கவனம், அதாவது அட்டென்ஷன் அந்த நொடியிலேயே தேவை அப்படிங்கறத தான். இது நாம எதையுமே தள்ளி போடக்கூடாது அப்படிங்கறத காட்டுது. நான் நாளைக்கு மாறுறேன்னு சொல்லும் போதே நீங்க மாற மறுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு மாற்றமும் எதிர்காலத்துல அல்ல, நிகழ்காலத்துல தான் நிகழணும்.
அந்த முழுமையான கவனிப்பு, எந்த தேர்வோ முடிவோ இல்லாத கவனிப்பு நம்ம மனதோட முரண்பாடுகளை தகர்த்து ஒரு மிகப்பெரிய உளவியல் புரட்சியை நமக்குள்ள உருவாக்குது. ஆமா. உண்மையாகவே இது நம்ம சிந்தனைய உழுக்கிற ஒரு ஆழமான பயணம். வன்முறை அப்படிங்கிறது நமக்கு வெளியே இல்ல, நம்ம சிந்தனைகளோட கட்டமைப்புல தான் இருக்கு. பகுப்பாய்வு செஞ்சு காலத்தை கடத்துறதை விட விழிப்புணர்வோட வன்முறைய நேரடியா பாக்குறது தான் அதுல இருந்து விடுபடுற வழி. கடந்த காலத்தை தினமும் இறக்க செஞ்சு எந்த பிம்பமும் இல்லாம புதியதாக மலரும் மனதுல தான் அன்பும் அமைதியும் குடியிருக்கும் அப்படிங்கறத இந்த மூலப்பொருட்கள் ரொம்ப தெளிவா உணர்த்துது. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆதாரங்கள்ல நேரடியாக குறிப்பிடப்படாத ஆனா இதன் தொடர்ச்சியா ஒரு கேள்வியை வைக்கிறேன். என்ன கேள்வி அது? நாமும் உலகமும் ஒண்ணுதான் அப்படின்னா நமக்குள்ள உருவாகிற அந்த முழுமையான மௌனமும் அமைதியும் நம்ம சுத்தியுள்ள இந்த பிரபஞ்சத்தின் இயற்பியல் விதிகளையே மாற்றியமைக்குமா? இது ரொம்ப ஆழமான, நீங்க தனிமையில கண்டிப்பா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் நேர்களே. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. கண்டிப்பா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமா, உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. ம். மனப்பூர்வமான நன்றி. நன்றி. வணக்கம்.